how to make my own money in Canada. நீங்கள் கனடாவுக்கு புதுசாக வந்த ஆளாக இருந்தாலும் சரி, அப்படி ஆல்ரெடி கனடாவில் ஏதாவது ஒரு ஒர்க் கொண்டு பார்த்துட்டீங்க, சைட் ஹஸ்ல எக்ஸ்ட்ராவாக ஒரு மணி மேக் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி தேடிட்டு இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி புதுசாக வந்து நீங்கள் எதுனான ஜாப் தேடிட்டு இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய சைட் ஹஸ்ல், அதோட சேர்த்து மெயின் ஜாப், அடுத்தது பெஸ்ட்டாக நான் செய்கிற இது என்ன ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட், அது இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கனடாவில் ஸ்டூடெண்ட் விசாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் வந்திருந்தாலும் சரி, இல்லாட்டி டிரெக்ட் பிஆராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த மெத்தட் சூட் ஆகும். ஸோ இதை 2 கேட்டகரியாக பிரித்து சொல்ல போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கல் ஜாப்ஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் ஜாப்ஸ்ன்னு சொல்லி 2ஆக பிரிக்க போகிறோம். முதலாவது ஃபிசிக்கல் ஜாப்ஸை பார்ப்போம். நீங்கள் கனடாவுக்கு புதுசாக வந்த ஆள் அப்படி இல்லைன்னு சொன்னால், ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, அடிஷனலாக சைட் ஹஸ்ல் ஒன்று தேடிட்டுருக்கீங்கன்னு சொன்னால், பெஸ்ட்டான மணி மேக்கிங் மெத்தட் என்னன்னு சொன்னால் இங்கே இருக்கிற டோர்டேஷ் அல்லது ஊபர் ஈட்ஸ். இப்போ ஊபர் ஈட்ஸ் செய்கிறதுக்கு அப்படி டோர்டேஷ் செய்கிறது உங்களுக்கு கார் இருக்கணுமான்றா கட்டாயம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன கார் இருக்கணும்னு சொன்னால் அட்வான்டேஜ். கார் இல்லாட்டியும் நீங்கள் பைசிக்கிள், எலக்ட்ரிக் பைக்கிள் ரெண்ட் பண்ணி, நிறைய கம்பெனிஸ் இருக்கு, அங்கே ரெண்ட் பண்ணி நீங்கள் வீக்லி ரெண்டல்ஸ் கொடுக்காங்கன்னு நினைக்கிறேன். 100 to 200க்கு நீங்கள் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்கள் ஒரு $300-400 போட்டிருப்பாங்க பாவிச்சது. அதில் ஏதாவது ஒன்று நல்லதை வாங்குவீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஊபர் ஈட்ஸ் அப்படி இல்லாட்டி டோர்டேஷ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பைக்கில் செஞ்சு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வாக்கிங்கில் செய்யலாம். வாக்கிங்லன்னா பயங்கரம், ஒரு நாளைக்கு 7-8 கிலோமீட்டர் நடக்க வேண்டி வரும். அதெல்லாம் உங்கள் நடக்கிறது கஷ்டம்னா அதெல்லாம் செய்யாதீங்க. பட் பைக் கொண்டு எடுப்பீங்கன்னு சொன்னால் வாடகைக்கு இல்லாட்டி சொல்லி, இல்லாட்டி நீங்கள் பர்மனெண்ட் வாங்குவீங்கன்னு சொன்னால், அப்படி உங்கள்கிட்ட அதுக்கு கார் புதுசாக இருக்கணும்னு அந்த அவசியம் இல்லை. பட் கார் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு அட்வான்டேஜ். ரெண்டாவது, இங்கே வாராக்கள் செய்கிற ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படி இல்லாட்டி அடிஷனல் இன்கம் ஜாப் பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்யூரிட்டி கார்டாக இருப்பாங்க. செக்யூரிட்டி கார்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கனடாவில் நீங்கள் ஒரு லைசன்ஸ் ஒன்று இருக்குது, செக்யூரிட்டி லைசன்ஸ் ஒன்று எடுக்கணும். அதுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 நாள் கோச்சிங் ப்ரோக்ராம் போகணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் அதில் பாஸ் பண்ணது பிறகு எக்ஸாம் ஒன்று எழுதணும். எக்ஸாம் எழுதுக்கு பிறகு உங்களுக்கு லைசன்ஸ் தருவாங்க. அந்த லைசன்ஸை வச்சிங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம நாடுகள் மாதிரி ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிறுவனமும் செக்யூரிட்டி எடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே செக்யூரிட்டி கம்பெனிஸ் இருக்கு. அந்த செக்யூரிட்டி கம்பெனிஸ்கிட்ட நிறுவனங்கள் ஹையர் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி கம்பெனி தான் சேலரி பே பண்ணுற அந்த விஷயமெல்லாம் செய்வாங்க. ஃபேமஸான நிறைய செக்யூரிட்டி கம்பெனி செஞ்சிருக்குது. ஸோ நீங்கள் லைசன்ஸ் எடுப்பீங்கன்னா அப்படியான செக்யூரிட்டி கம்பெனிஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, உங்களை ரெக்ரூட் பண்ணி எங்கெங்கே எல்லாம் தேவை வரைக்கும் அங்கங்கே சைட்டுகளுக்கு உங்களை அனுப்புவாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக நீங்கள் டிமோட்டன்ஸ், அடுத்தது இல்லாட்டி வேர் ஹவுஸ், இல்லாட்டி வால்மார்ட் அங்கே வேலை செய்கிறத விட ஈஸியான ஜாப்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் செய்கிறாங்க. என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற சைட்ஸை பொறுத்து சில ஆஃபீஸ் சைட்ஸுகள், ரெசிடென்ஸ் சைட்ஸுகள் கிடைக்கணும்னா நீங்கள் போய் உங்களோட 8 வரைக்கும் சும்மா இருந்துட்டு வரதாங்க. ஒரு வேலையும் இல்லை, சின்ன வேலையில் இருக்கும். யாரான பார்சல் கொண்டு வந்தால் பார்க்குறது அப்படி இப்படின்னு சொல்லி 1-2 வேலை இருக்கும். அதுக்கு அந்த நீங்கள் போய் அங்கேருந்து நீங்கள் கேம் விளையாடிட்டு கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டு தூங்கிட்டெல்லாம் இருக்கல. அப்போ நீங்கள் லைவ் ஆகிறத இருக்கணும். பட் ஃபிசிக்கலாக ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லி ஒன்றும் இல்லைன்னு எனக்கு நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ பெட்டர். ப்ளஸ் மினிமம் வேஜை விட எக்ஸ்ட்ராவாக $1-2 உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுவாங்க. ஒரு $16-18 கிட்ட பே பண்ணுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா எங்கன்னா டிமோட்டன்ஸில் அப்படி இல்லாட்டி எங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸில் அப்படி இல்லாட்டி எங்கன்னா க்ரோசரி ஸ்டோர்ஸில் இது டீம் மெம்பராக ஜாயின் பண்ணுறது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் பேமெண்ட் தான் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுகப்பானல் என்ன நிறைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வேணும். நீங்கள் கெஷியராக போவீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் தேவையில்லை. பட் நீங்கள் உள்ளுக்கு மற்ற டீம் மெம்பராக போவீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸை தூக்கி வைக்கிற, எடுக்கிற, இது ப்ராடக்ட்ஸை தள்ளிட்டு போகிற அந்த ட்ராலியில் வச்சு அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வேணும். என் ஒரு ஃப்ரெண்ட் வேர் ஹவுஸ் அசோசியேட்டாக போய் அங்கே போய் ஒரு நாள் அந்த வேலையோட அந்த இதில் மயங்கி விழுந்துட்டார் சொல்லி, அதோட அந்த வேலையை விட்டேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தார். ஓகே, அதுக்கெல்லாம் நீங்கள் ரெடினா மட்டும் அப்படியான ஜாப்புகளுக்கு போங்க. ஆனால் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் ஜாப் தான் பே பண்ணுவாங்க. செக்யூரிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் பேமெண்ட் தான் பண்ணுவாங்க. அடுத்த அநியமனாக்கள் செய்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊபர் ரைட் ஷேர், அப்படி இல்லைன்னு சொன்னால் லிஃப்ட் ரைட் ஷேர் செய்வாங்க. ஊபர் ரைட் ஷேர், லிஃப்ட் ரைட் ஷேர்ன்னு சொன்னால் நீங்கள் உங்கள்கிட்ட புது கார் இருக்கும்னு சொன்னால், அதாவது ஒரு 7-8 வருஷத்துக்கு உட்பட்ட கார்கள் இருக்கும்னு சொன்னால், நல்ல கார்கள், அதை நீங்கள் ஊபரில் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், ஆக்களை ஏற்றி இறக்கலாம். இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிக்மி மாதிரி ஸ்ரீலங்காவில் ஊபர் ரைட் ஷேர் இருக்குதானே, அதே மாதிரி நீங்கள்
ஊபர் ஈட் செய்யாமல் ரைட் ஷேர் செய்யலாம். ரைட் ஷேர் செய்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அடிஷனலாக மணி கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டில் இறங்கி ப்ராடக்டை பிக்கப் பண்ணி கொண்டு போய் டெலிவரி பண்ணி அப்படி செய்கிறத விட நீங்கள் காருக்குள்ளே இருந்து ஆக்கள் வருவாங்க, அவங்களுக்கு தேவையான இடத்துல வந்து இறக்கி விட்டிங்கன்னா அவங்க மணி பே பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் மணி பே பண்ணும். ஸோ இதில் லட்சக்கணக்கு பெரிய அளவில் ஏர்ன் பண்ணலாமான்னு கேட்டால் தெரியல. ஏன்டா உங்களுக்கு 8 hour 9 hour கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணுறது உங்களுக்கு மூலாவது 7 மாதம் வழி பார்க்கணும். எனக்கெல்லாம் 1 hour மேலே இருந்து ட்ரைவ் பண்ணிடலாம். ஓகே, மேக்ஸிமம் 2 hour தான் என்னால் ட்ரைவ் பண்ணிடலாம், அதுக்கு மேலே ட்ரைவ் பண்ணிடலாம். ஸோ உங்களால் நிறைய இருந்து ட்ரைவ் பண்ணிடலும்னு சொன்னால் நீங்கள் இந்த இதில் செய்யலாம். ஆனால் அதுக்கு உங்கள்கிட்ட புது கார்கள் ஒரு 7-8 வருஷத்துக்கு குறைஞ்ச கார்கள் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச பார்ட் டைம் அடிஷனல் எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணுற ஜாப். ஆனால் இது எல்லாம் மட்டும் நீங்கள் டிபெண்ட் ஆகிருக்காமல் நீங்கள் கனடாக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் மேம்படுத்தி நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து நீங்கள் எந்த நாள்லேருந்து வந்தீங்களோ அங்கே நீங்கள் என்ன ஜாப் செஞ்சீங்களோ அந்த ஜாப்பில் இங்கே ரெலவெண்ட்டான ஸ்டடீஸ்கள், சர்டிஃபிகேஷன்கள், எக்ஸ்பீரியன்ஸில் எடுத்து அந்த ஜாப்புகளில் போனீங்கன்னா உங்களுக்கு அவளி பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஸ்கில் ஜாப்புகளில் போகல. நீங்கள் இதை மாதிரியான இது லேபர் ஜாப்ஸில் இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது ஒரு சைட் ஹஸ்டில் மட்டுமே இங்கே ஃபுல் டைம் இன்கம்மாக வைக்காதீங்க. அடுத்தது பெஸ்ட்டான இன்கம் மெத்தட்டை பார்க்க போகிறோம். அது என்னென்னு சொன்னால் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது. ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆன்லைன் ஜாப்ஸும் இருக்குது, ஆன்லைன் பிஸ்னஸும் இருக்குது. ஆன்லைன் ஜாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா டைம் வேஸ்ட். நீங்கள் கனடாவில் இருப்பீங்கன்னா இங்கே இருக்கிற செலவுகளுக்கு ஆன்லைன் ஜாப்பில் நீங்கள் மெனக்கிடலாம். இப்போ நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் மெனக்கெட்டு ஒரு $50-100 வருதுன்னா அதெல்லாம் கனடாவில் நத்திங். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு $100 வந்தாலே கனடாவில் காணா வாழ்கிறதுக்கு. ஸோ அப்படிங்குள்ள நீங்கள் ஆன்லைன் ஜாப்புகளில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஆன்லைன் பிஸ்னஸ்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாம் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஓகே, ட்ராப் ஷிப்பிங் இருக்குது, கிரிப்டோ கரன்சி இருக்குது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது, அடுத்தது அமேசான் FBA இருக்குது, அமேசான் அசோசியேட்ஸ் இருக்குது, அடுத்தது கிண்டில் பப்ளிஷிங் இருக்குது, அடுத்தது பிரிண்ட் ஆன் டிமாண்ட் செல்லிங் இருக்குது, அடுத்தது காமர்ஸ். உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராடக்ட்ஸ் சொன்னால் காமர்ஸ் செய்யலாம். இப்படி நிறைய பிஸ்னஸ் மாடல்ஸ் இருக்குது. சில பிஸ்னஸ் மாடலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கேபிட்டல் தேவைப்படும். சில பிஸ்னஸ் மாடலில் கேபிட்டலே தேவையில்லை, உங்களுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலதில் உங்களுக்கு டைமை இன்வெஸ்ட் பண்ணி மணியை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நான் செய்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் கிரிப்டோ கரன்சி. இது ரெண்டும் எனக்கு சக்ஸஸ் தந்திருக்கு. அதில் தான் நான் மோஸ்ட் ஆஃப் த மணி நான் ஏர்ன் பண்ணிங்க. நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்க என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் HBU யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன். அது என்ன HBU யூடியூப் சேனலில் இருக்கிறார்கள். அடுத்தது HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் இருக்கிறார்களுக்கு அதெல்லாம் ஆல்ரெடி தெரியும். டிக்டாக்ல நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்கன்னு ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாம் காட்டையில கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வரும். அதனால் உங்களுக்கு அதெல்லாம் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கணும்னா நீங்கள் HBU யூடியூப் சேனல் அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்கள் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலுக்கு போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அதுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கிரிப்டோ கரன்சி மட்டும் தான் பெஸ்ட்டான ஏர்னிங் மெத்தட் ஆனோட அப்படி இல்லை, தாண்டி நிறைய ஏர்னிங் மெத்தட்ஸ் இருக்குது. எனக்கு இது 2 செட் ஆகிருங்கிறதுக்காக நான் அதை செய்கிறேன். ஃப்ரீலான்சிங் செய்யலாம். உங்கள்கிட்ட ஒரு ஹை இன்கம் ஸ்கில் ஒன்று இருக்குது, மற்றாக்கள்கிட்ட இல்லாத ஒரு நல்ல ஒரு ஸ்கில் ஒன்று இருக்குன்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரீலான்ஸ் செஞ்சு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா ஃப்ரீலான்சிங்கில் உங்களுக்கு வார மணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டைமோட டைப் பண்ணியிருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மணி தான் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதை தாண்டி நீங்கள் ஏர்ன் பண்ணுறது கஷ்டம். ஆனால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், கிரிப்டோ கரன்சி, மற்றது இந்த ட்ராப் ஷிப்பிங் இது மாதிரியான பிஸ்னஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களோட டைமோட அது டைப்பாக இல்லை. நீங்கள் இன்றைக்கு செய்கிற வகைக்கு உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகும் இன்கம் வர மாதிரி இருக்கும். பெசிவ் இன்கம்ங்கிற கான்செப்ட் இதுக்குள்ளே தான் வரும். ஸோ அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு 2-3 வருஷம் 2-3 இல்லை 4 வருஷத்துக்கு முதல் ப்ரொமோட் பண்ணின ஒரு சாஃப்ட்வேர் உண்டு. ஒரு கஸ்டமர் வாங்கினார். அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்கரிங் அஃபிலியேட் கமிஷன் தான் இருக்கும் சாஃப்ட்வேர் உண்டு. ஸோ 4 வருஷத்துக்கு முதல் நான் செஞ்ச ஒரு ப்ளாக் போஸ்ட்டை அவர் பார்த்து அதை போய் சைன் அப் பண்ணி அவர் இன்றைக்கு வரைக்கும் அந்த சாஃப்ட்வேரை பாவிச்சிருக்காரு. அந்த இன்றைக்கு வரைக்கும் அவர் பாவிக்கிறதால இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அந்த கம்பெனி எனக்கு கமிஷன் தந்துட்டு இருக்குது. ஸோ அதுதான் பியூட்டி ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ளஸ் கிரிப்டோ கரன்சி. ஸோ உங்களுக்கும் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இல்லாட்டி கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் மேலே அதிக டீட்டெயில்ஸ் தரேன். அப்படி இல்லை நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் படிக்கணும் இல்லாட்டி அமேசான் FBA படிக்கணும்னு சொன்னால் அது பற்றி எனக்கு தெரியாத நான் சொல்லித்தர முடியும். ஏன்னா நான் செஞ்ச விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரலாம், சும்மா எல்லாத்தையுமே சொல்லித்தரையில்லாம். ஸோ அது சம்மந்தமான நிறைய வீடியோஸ்கள் யூடியூப்ல டிக்டாக்ல எல்லாம் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஸோ எங்கள் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்க ப்ளஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸையுமே நான் போட்டுருக்கேன். அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.